இன்னைக்கு திருமணத்தை பற்றி தான் தலைப்பு, சரியா? என்னைக்கு கல்யாணம் ஆகி என்னைக்கு அந்த ஆளை பார்த்து அப்படிலாம் நினைக்கவே செய்யாதுங்க. நினச்சிடக்கூடாது. அன்னைக்கு காலேஜில் ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு பையனுக்கு மெசேஜ் அனுப்புது மலர். இப்போ ஒரு காலத்தில் கடிதத்தில் எழுதி அனுப்புகிறாங்க கவிதை. கண்ணே நீ மழையில் நனையாதே, எனக்கு சளி பிடிக்கிறது. உன் பாதம் பட்ட இடத்தில் நான் சாதம் போட்டு சாப்பிடுகிறேன். அவன் நடந்து போன இடத்துல இவன் சுவாத்தை தட்டி திங்கானா. அப்படிப்பட்ட லவ் ஒரு பொம்பளை புள்ள டைப் பண்ணுது. அன்புள்ள அத்தன், அத்தான் இல்லை, அன்புள்ள அத்தன், நான் உங்களை காதலிக்கிறோம். அவ குடும்பத்தோடு காதலிக்கிறா. இப்படிக்கு தங்கள் அன்புள்ள கல்பானை. அவ பேரு கல்பனா. கல்பனா அப்படின்னு டைப் பண்ண தெரியாம கல்பானை அப்படின்னு டைப் பண்ணிருக்கு. ஆமா, நல்ல வேளை கரிப்பானேன்னு எழுதாம இருந்துச்சு. என்ன, ஆமா, வாய்ப்பு இருக்குல்ல, சொல்ல முடியாது. அன்னைக்கு ஒரு பையன் கடைசி பக்கத்துல பரீட்சை பேப்பர்ல கடைசி பக்கத்துல எழுதியிருக்கான், சார் என்ன எப்படியாவது பசாக்கி விட்டுருங்க சார். பாசாக்கி இல்ல பசாக்கி விட்டுருங்க. அப்படிப்பட்ட ஒரு காலம். நம்ம மொழியே இப்ப மறந்து போச்சு பல பேருக்கு. அதனால நம்ம மொழியில பேசணும். உறவுகளை சொல்லும் போதெல்லாம் அப்பா அம்மா இப்படிலாம் சொல்லணும், சரியா? திருக்குறள் படிக்கணும், ராமாயணம் படிக்கணும், மகாபாரதம் படிக்கணும். அதில் இல்லாதது எதுவுமே இல்லை. இங்கே இருடா, அங்கே இருடா, உட்காருடா. ரொம்ப கஷ்டம் தான் இப்பெல்லாம். பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்குறதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம், தாங்க முடியாது. அன்னைக்கு ஒரு வீட்டில் அப்பா பையன்கிட்ட நான் அந்த கடையில் போய் அல்வா வாங்கிட்டு வான்னு அனுப்பிவிட்டார் மலர். அல்வா வாங்கிட்டு வான்னு அனுப்பிவிட்டார். அவன் போனான், கடைக்காரன் கொடுத்து விட்டான். 1 கிலோ அல்வா வாங்கிட்டு வந்துட்டான். அப்பா என்ன பண்ணார் அப்படின்னா நிறுத்து பார்த்தார். அதுல 900 கிராம் தான் இருக்கு, 100 கிராம காணும். வீட்டுக்காரருக்கு கடுமையான கோபம். நேரா கடைக்கு போனார். தம்பி, நீ இருந்திருந்து நல்ல வேணும்னு நினைச்சேன், சின்ன பையனை ஏமாத்திட்டா பாத்தியா? நீ எவ்வளவு கரெக்டா இருக்கக்கூடிய ஆளான்னு நினைச்சுதான் நம்பி தானே உன்னை கடைக்கு பையனை அனுப்பி விட்டேன். 1 கிலோ அல்வால உன்கிட்ட வாங்கிட்டு வர சொல்லியிருந்து 900 கிராம் தான் இருக்கு, 100 கிராம் காணும். உடனே எடை போட்டு பார்த்தாரு, குறைஞ்சிருக்கு. உடனே அவன் கடைக்காரன் இவன்கிட்ட சொன்னான், அண்ணாச்சி அல்வாவை எடை போட்டு பார்த்தீங்களே, உங்க பையனை எடை போட்டு பாருங்க அண்ணாச்சி. அவன் 100 கிராம் கூடியிருப்பான். 100 கிராம் அவன் கூடியிருப்பான். சந்தடி சாக்கில் நம்மளால திங்கிறதுலே கவனமா இருப்பான். நீங்க பார்க்கணும், ரொம்ப கவனமா தான் பிள்ளைகளை வளர்க்கணும். ஒரு காலத்துல ஒவ்வொரு வீடுகள்லையும் குறைந்தது 15 பிள்ளைகள் இருக்கும், 10 பிள்ளைகள் 12 பிள்ளைகள் இருக்கும். அப்படிதானம்மா? அப்படிதானா? ஆமான்னு சொல்லிருங்க, சரியா? ஆமா, வாங்கம்மா, போயிட்டு வாங்க. வேற ஊருக்காரங்களா? பஸ் போயிருமோ இல்லையா? நான் இலவச பஸ் விட சொல்லிருக்கு. ராத்திரி 12 மணி வரை பஸ் உண்டு. இன்னைக்கு ஆண்களும் இலவசமா போலாம். வாய்ப்பு இல்லையோ? அது அடுத்த வருஷமா? என்னையா என்னன்னா, 10 பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு பெத்தவங்க என்ன கஷ்டப்பட்டிருப்போமோ அதே கஷ்டத்தை இன்னைக்கு ஒரு பிள்ளைய வளர்க்கறதுல படுறோம். அப்படிதானம்மா? உண்மைதானா? ஒரு பிள்ளைக்கு சத்தியமா ஒரு இட்லி கொடுக்கறதுக்கு முஞ்சிரை எல்லாம் சுத்தி சுத்தி வர வேண்டியிருக்கு. முஞ்சிரை, காப்பிக்காடு, குன்னத்தூர் எல்லா இடமும் சுத்தி சுத்தி வந்து உண்மையில மார்த்தாண்டம், நல்லூர் எல்லா இடமும் வந்து பூச்சாண்டியில பிடிச்சி கொடுத்துருவேன், பூச்சாண்டியில பிடிச்சி கொடுத்துருவேன், பூச்சாண்டியில பிடிச்சி கொடுத்துருவேன். சில வீடுகளில் மாமியாருக்கு போட்டோவை காட்டி காட்டி பூச்சாண்டி பூச்சாண்டி பூச்சாண்டின்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு இட்லி கொடுத்து, உண்மைதானமா? அந்த பயிர்கள்லாம் அப்படி கொடுத்த இட்லி தான் தெரியுது, அவனை பார்த்த உடனே தெரியுது. உண்மையிலே உண்மையிலே அவன் தான் அல்வா ஒழுங்கிருப்பான்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, என்ன உண்மையிலே ரொம்ப கஷ்டம். இப்போ இதை விடவும் கொடுமை பாருங்க. அன்னைக்கு ஒரு திருடன் சரவண வீட்டுக்குள்ள வந்துட்டான். வந்தவன் பீரவை திறந்தான். பீரவை திறந்த உடனே இந்த பொம்பளை பிள்ளை பார்த்துருச்சு. உடனே அவன் அலர்ட் ஆயிட்டான். உனக்கு என்ன வேணாலும் தர்றேன், எத்தனை லட்சம் வேணாலும் தர்றேன், என்ன வேணும் உனக்கு? சின்ன பிள்ளை கிட்ட என்ன வேணும், என்ன வேணும், என்ன வேணும்? எனக்கு ஒண்ணு வேண்டாம், எங்க அம்மாட்ட சொல்லாம இருக்கணும்னா என் பள்ளிக்கூட பேக் இருக்குல்ல அதை தூக்கிட்டு போயிரு, பேக்கை மட்டும் தூக்கிட்டு போயிரு, நீ வேற ஒன்னும் செய்ய வேண்டாம், பஸ் போயிடும்மா போயிடும். எப்படி நிற்கும்? நான் 300 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கோம், 300 கிலோமீட்டர் தாண்டி நாங்க இத்தனை பேர் வந்திருக்கோம். ஆமா, அந்த அம்மா சொல்லுது, சாவம் போட்டான் கர்நாக்க மாதிரி. அப்புறம் எங்க பஸ் அது டயர் பஞ்சர் ஆகிருமா? அப்ப பாருங்க,
அப்போ கேளுங்க, சரவணன் கேளுங்க. அப்ப திருட அந்த பிள்ளைகிட்ட ஒரு ஒப்பந்தம் என்ன, எனக்கு பள்ளிக்கூட பேக்கை கொண்டு போயிருங்க. ஓகே நான் எடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னா அவன் பேக்கை எடுத்துட்டு போயிட்டு அப்போ அந்த பொம்பளை பிள்ளை அழுதுகிட்டே இருக்கு. என்ன நடந்துட்டுன்னா, திருட அவசரமா எடுத்துட்டு போனது அந்த பிள்ளைக்கு பேக் இல்லை, அவன் தம்பிக்கு பேக்கை தூக்கிட்டு போயிட்டான். இப்போ படிக்கணும்னு அவ்வளவு கஷ்டம். அன்னைக்கு ஒரு பையன் பேப்பர்ல எழுதிருக்கான், அப்பா பேரு மாடசாமின்னு எழுதணும், மடச்சாமின்னு எழுதிருக்கான். அப்படித்தான் அவரு கேட்டாரு, அழகா கேட்டாரு, இப்படி எழுதுறதுக்கா 1.5 லட்சம் செலவு பண்ணு, உமக்கு வேற காலேஜே கிடைக்கலையான்னு கேட்குறான். என்னைய அதை விட்டுக்கிட்டு எப்படியெல்லாம் இருக்கு பாருங்க பிள்ளைங்க, ரொம்ப கஷ்டம். இப்போ பாடா படுத்துறான். ஒருத்தன் 1 வாரம் காலேஜுக்கு வரல, ஏன்டா வரல அப்படின்னு கேட்டேன். நாய் கடிச்சிட்டு அப்படின்னா. ஊசி போட்டியாடான்னு கேட்டேன். ஏன் அப்படி கேட்குறீங்க அப்படின்னா, ஒருவேளை ஊசி போடலைன்னா நீயும் நாயை மாதிரி வெறி பிடிச்சி பல பேரை கடிக்க ஆரம்பிச்சிருவாடா அப்படின்னேன். திடீர்னு ஒரு பேப்பர் எடுத்தா ஏதோ எழுதுறான். என்னப்பா எழுதுறா அப்படின்னேன். ஒருவேளை வெறி பிடிச்சி கடிக்க ஆரம்பிச்சா யார் யாரெல்லாம் கடிக்கணும்னு ஒரு லிஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்கேன் சார் அப்படின்னா. சத்தியமா பேப்பரை வாங்கி பார்க்க பேர் என் பேரைத்தான் எழுதி வச்சிருக்கான். என்ன சிரிப்பு பாருங்க அந்த அம்மால. உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிதானம்மா, உனக்கு வாயிலே கடிக்கணும்னு சொல்றீங்களோ? என்ன பாருங்களா, என்ன ஒரு சந்தோஷம் பாருங்க. உன்னை விட்டானுவா பாரு அந்த பயலுவ, கடிக்கணும், உனக்கு காதையும் கடிக்கணும் வாயையும் கடிக்கணும். அன்னைக்கெல்லாம் அடிக்கிறதுக்காக ஒருத்தனை கையை தூக்கிட்டு உனக்கெல்லாம் பாடம் நடத்துறதுக்கு பதிலாக தெருவா பிச்சை எடுக்கலாமடா அப்படின்னு. அவன் எங்க தெருவுக்கு என்னைக்கு சார் வருவியன்னு கேட்க. நம்மளை அந்த கோலத்தில் பார்க்கறதுக்கு ஆசைப்படுறான் பாருங்க பிள்ளைங்க. ரொம்ப கஷ்டமாகும். பரீட்சை பேப்பரில் 60 பக்கம் ஒருத்தர் எழுதியிருக்கான். என்ன எழுதியிருக்கான் அப்படின்னு ஆர்வமாக பார்த்தேன். முதல் பக்கம் திருப்புக, 2வது பக்கமும் திருப்புக, 3வது பக்கமும் திருப்புக, கடைசி பக்கத்தில் ஒரு வேலை பண்ணியிருக்கான். 2 படம் வரைஞ்சிருக்கான். ஒன்று நானா, இன்னொன்று அவனா. நாங்கள் 2 கை கொடுக்குறோமா சார், அடுத்த ஏப்ரலில் சந்திப்போம். எப்படி பாஸ் ஆயிடுவான். ரொம்ப நல்லா படிக்கிற பையன். என்ன பிள்ளைகளெல்லாம் இப்போ ஆளாக்கணும்னா ரொம்ப கஷ்டப்படணும், ரொம்ப பிரயாசப்படணும் இப்போ. ஆமாம், இங்கே கவனிடா. என்ன அன்னைக்கு ஒரு வாத்தியார் கேட்டார், முதலில் மண்ணை தோண்டி ஆராய்ச்சி பண்ணியது யாருப்பா அப்படின்னார். ஒருத்தன் சொன்னா பெரிச்சாளி சார். லாஸ்ட் பெஞ்சில் உள்ளவெல்லாம் பயங்கரமா சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தான். லாஸ்ட் பெஞ்சு கெட் அவுட் அப்படின்னாரு. கொஞ்சம் கழிச்சு பார்க்காரு, பெஞ்சு வெளியே கிடக்கு. அதை எடுத்து வெளியில போட்டுட்டு இவன் உட்காந்துட்டு இருக்கான். அதனால ரொம்ப தெளிவா இருக்கான், ரொம்ப தெளிவா இருக்கான். எதுவுமே நாம பேச முடியாது. ஒருத்தர் லேட்டா வந்தான். ஏன் லேட் அப்படின்னு, சார் 10 ரூபாயை தொலைச்சிட்டேன் சார், தேடிக்கிட்டு இருந்தேன் அதனால லேட்டுன்னா. அன்னைக்கு இன்னொருத்தர் லேட்டா வரான். உனக்கு ஏன்டா லேட் அப்படின்னு. சார் அவன் தொலைச்சிருந்த 10 ரூபாயை காலுக்குள்ள போட்டு அமுக்கிட்டு இருந்தேன் நான் தான் அப்படி. ஒரு பையன் வீட்டில் கூரை மேலே ஏறுனுட்டு அம்மாட்ட சொல்றான், 10 ரூபா தாரியா இல்லைன்னா வீட்டை தீ வைக்கட்டாங்கிறான். என்னம்மா பிள்ளை இப்படி வளர்த்து வச்சிருக்கீங்களே அப்படின்னு. அந்த அம்மா சொல்லுது, இவன் பரவாயில்லப்பா, இதுக்கு மூத்தவன் ஒருவன் இருக்கான், அவன் தீய வச்சுக்கிட்டான் துட்டே கேப்பாங்குது. எப்படி வளர்ந்துருக்கு பாருங்க பிள்ளைங்க. அதனால ரொம்ப கஷ்டம்தான் இப்போ இந்த காலகட்டத்தில். நம்முடைய வாழ்க்கையில் திருமணம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த உடனே வரும். உனக்கு வரும் சரியா, அப்புறமா வரும், நீ கவலைப்படாத. ஒரு 6 மாசம் பொறுத்துக்க சரியா, நல்ல சம்பந்தமா வரும். 6 மாசம் தானே, ஒரு செமஸ்டர் தான்ப்பா, கவலைப்படாத. சத்தியமா எங்க ஊருக்குள்ள ஒருத்தன் 8ஆம் கிளாஸ் படிக்கான், அந்த புள்ள 10ஆம் கிளாஸ் படிக்கு. லவ் லெட்டர் கொடுத்துட்டான் அந்த பிள்ளைக்கு. எப்படி இருக்கும் நமக்கு? அவனை கூப்பிட்டு அறிவு இருக்காடா, பொறுப்பு இருக்காடா, அந்த புள்ள அந்த அறிவு இருக்கா அவனுக்கு? நீ 8 அது 10 பொருத்தமா இருக்குமான்னு கேட்டேன். அடுத்த நாள் எங்க வீட்டு சுவரில் எழுதி போட்டிருக்கான், கதிர்விட்டு பிரகாசிக்க துடிக்கும் எங்கள் காதலை தடுக்கும் எதிர்விட்டு எருமையே நீயா. அந்த அம்மா சொல்லுது, கரெக்டா சொல்லியிருக்கா. ஒரு பையன்கிட்ட அப்பா சொன்னார், அந்த பொம்பளை பிள்ளைய பாரு, ஏத்த விட்டு பிள்ளைய பாரு, 5 மணிக்கு எழும்பி படிக்குது. உடனே 5 மணிக்கு எழும்பி படிக்குது. உடனே அவன் சொன்னான், சும்மா இருப்பா, அதை பார்த்து தான் 8 பேப்பர் ஃபெயில் ஆகணும் அப்படின்னா. அவன் ஏற்கனவே லைன் விட்டுருக்கான், ரொம்ப தெளிவாக தான் இருக்கான். அதனால் ஒவ்வொருவரும் ஒரு குறிப்பிட்ட வயது வந்த உடனே ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருமணம் என்கிறது நடக்கும். அப்படிதானா? இன்னைக்கு இப்போ அரசாங்கமே சொல்லுது, ஒன்று தெரிஞ்சுக்குங்க, இந்த அமைப்பு வெளிநாடுகள்லாம் ரொம்ப பெருசாக கிடையாது, நம்ம நாட்டுக்கான உரித்தான ஒரு பண்பு இது. அந்த காலத்துலலாம் காளை அடக்குனா திருமணம், அதே மாதிரி வில்லு ஒடிச்சா திருமணம், இளவட்ட கல் உண்டு, கேள்விப்பட்டிருக்கீங்களாப்பா? இளவட்ட கல் ஊரில் முக்கில் கொண்டு போட்டிருப்பாங்க. பசங்க அதை தூக்கி தோள் மேலே அப்படி பின்னாடி தூக்கி போடணும். அப்படி தூக்குனா தான் பொண்ணு கிடைக்கும். இப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, 2 செல்லு போட்டும் போதும், 2 செல்லு தான்.
ஒரு காலத்தில் பெரியவங்க போய் பார்க்க போவாங்க, பொண்ணு பிடிச்சிருந்ததுன்னா தலையில் பூ வச்சுட்டு வருவாங்க. இப்போ அப்படி இல்லை, செல்லோடி போவாங்க. பிடிச்சோ பிடிக்கலையோ ஒரு மணி நேரம் பேசிகிட்டு இருப்போமே, சந்தோஷமாக பேசி 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 கல்யாணத்துக்கு முந்தின நாள் டைவர்ஸ் வாங்குவாங்க. அப்படி இன்னைக்கு ஒரு காலகட்டம், அன்னைக்கு ஒரு காலகட்டம். இந்த திருமண வாழ்க்கை பூந்தோட்டமாக இருக்கிறதா, சந்தோஷமா இருக்கா, சங்கடமா இருக்கா, போராட்டமா இருக்கிறதா அப்படின்னு தான் தலைப்பு. அதனால நல்ல சந்தோஷமா இருக்கணும். சரியா? திருமணம் ஆகினாலும் சரி, ஆகாட்டினாலும் சரி. நீங்க ஆகினவங்க எல்லாம் பழைய பிளாஸ்பேக்கை கொஞ்சம் நினைச்சு பார்த்துக்கங்க. அவர் கண்ணே மணியே கற்கண்டே கனியமதியெல்லாம் பேசியிருப்பாரு. இப்ப நடக்காது அது. அதுக்கப்புறம் என் கர்மமே என் தலைவிதியேன்னு சொல்லுவார். அது வேற. அது ஆமா ஆமா. இப்போ விதவிதமா இருக்கலாம். உங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்கு பாருங்க. உண்மைதான் உண்மைதான்.